அண்மைச் செய்தி. தைப்பூசத்தை ஒட்டி சென்னை வடபழனி முருகன் கோவிலில் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினேஷ் வழங்க கேட்கலாம். வினேஷ், வணக்கம். முருகனை தரிசிக்க நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருக்கும் நிலையில் அங்கு அலைமோதுவதாக பக்தர்கள் கூட்டம் தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் கள நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? தைப்பூச நாளில் முருகனை காண சென்னையில் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்ல, வடபழனி முருகன் கோவில்ல நேற்று நள்ளிரவு முதல் பெரும்பாலான பக்தர்கள் இங்கு குவிந்திருந்தார்கள். காலை 4:30 மணி முதல் தான் கோவிலில் சாமி தரிசனம் மேற்கொள்ள பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இன்று பொது விடுமுறை தினம் என்பதால் பல்வேறு இடங்களில் இருந்து வந்த பொதுமக்கள் ஆற்காடு சாலையில சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை காத்திருந்து முருகனை தரிசனம் செய்ய நீண்ட வரிசையில் நிற்கிறார்கள். குறிப்பாக நீண்ட வரிசையில் பக்தர்கள் இருந்தாலும் கூட்ட நெரிசல் அதிக அளவில் காணப்படுகிறது. கை குழந்தையுடன் வரக்கூடிய பக்தர்களுக்கு, அதே போல முதியோர்கள், கர்ப்பிணி பெண்களுக்கு சிறப்பு தரிசன வழி நுழைவாயில் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. நேரம் செல்ல செல்ல பக்தர்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்படுவதால் போலீசார் தடுப்புகள் அமைத்து கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கோயிலுக்குள் நுழைந்தால் அவர்கள் முழுமையாக சாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்த பின்னர் தான் மீதமுள்ள நபர்களை உள்ளே அனுப்புகிறார்கள். இதனால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசாரும் திணறி வருகிறார்கள். கோவிலுடைய தெற்கு கோபுரம், மேற்கு கோபுரம் 4 கோபுர வாயில் வழியாக மட்டுமே பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கிறார்கள். அதே போல பால்குடம், நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய நபர்களுக்கு தனி வரிசை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் பக்தர்களினுடைய கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறதால் போலீசார் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகிறார்கள். 4 மாட வீதிகளிலும் பேரிகார்டு கொண்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டு வாகனங்கள் செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் கோவிலுடைய கோபுர வாசலில் இருந்து கோடம்பாக்கம் செல்லக்கூடிய ஆற்காடு சாலை வழியாகவே 2 கிலோமீட்டர் தூரம் வரை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். ஒருபுறம் கை குழந்தையிடம் வரக்கூடிய நபர்களுக்கு சிறப்பு தரிசன வழி அமைக்கப்பட்டிருந்தாலும் அங்கு செல்வதற்கு பொதுமக்கள் முயற்சி செய்தாலும் கோவிலின் நுழைவாயில் முன்பாகவே பக்தர்கள் அதிக அளவில் காணப்படுவதால் உள்ளே செல்வோரும் வெளியே கோயில் தரிசனம் மேற்கொண்டு வெளியே வருவோரும் ஒரே நுழைவாயிலை பயன்படுத்துவதால் இங்கு கூட்ட நெரிசல் அதிகம் காணப்படுகிறது. இருந்த போதிலும் 4 மாட வீதிகளிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும், கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்தாலும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய போலீசாரும் கோவிலுடைய கோபுர வாசலில் காத்திருக்கிறார்கள். சாமி தரிசனம் மேற்கொள்ள வந்த பக்தர்கள் தற்பொழுதுதான் சாமி தரிசனம் செய்துவிட்டு புறப்படுவதாக பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள்.